திமுக தேர்தல் அறிக்கை குழுவினர் மக்களிடம் கருத்து கேட்பு நடத்தி வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மக்களிடம் கருத்து கேட்பானது நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் கூடுதல் விவரங்கள் செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, மாவட்டம் தோறும் இந்த மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டமானது திமுக சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. இன்று இந்த ஆலோசனை கூட்டத்தில், கருத்து கேட்பு கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? இது குறித்தான கூடுதல் விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் திமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு என்று அமைக்கப்பட்டு உரிமை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் மாவட்டம் தோறும் நேரடியாக சென்று அங்கிருக்கக்கூடிய விவசாயிகள், அதே போல தொழிலதிபர்கள், பொதுமக்கள், பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்டறிந்து அவர்களிடம் இருந்து பரிந்துரைகளை கேட்ட பிறகாக அதன் அடிப்படையில் தேர்தல் அறிக்கை என்பது தயாரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் மாவட்டம் தோறும் நேரடியாக சென்று இந்த பரிந்துரைகள் என்பது கேட்கப்பட்டு வருகிறது. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு என்பது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் 11 பேர் கொண்ட குழுவினர்கள் அமைக்கப்பட்டார்கள். கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று அங்கிருக்கக்கூடிய பிரதிநிதிகளை, இந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே போல தேர்தல் அறிக்கையில் என்னென்னவெல்லாம் இடம்பெற வேண்டும் உள்ளிட்ட கருத்துக்களை கேட்டறிந்து வந்த நிலையில் இன்று குறிப்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்களை சேர்ந்த பிரதிநிதிகளை அழைத்து அவர்களிடமிருந்து கருத்துக்களை கேட்டறிய இருக்கிறார்கள். இன்று இந்த 3 மாவட்டங்கள், நாளை சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை அழைத்து அவர்களிடமிருந்து இந்த கருத்துக்களை கேட்க இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் வணிகர் சங்கங்கள், விவசாய பிரதிநிதிகள், நெசவாளர்கள், மீனவ சங்கங்கள், தொழில் முனைவோர்கள், தொழில் சங்கங்கள், மாணவர்கள், கல்வியாளர்கள், அரசு ஊழியர்கள் என பல்வேறு தரப்பினர்களிடம் இருந்து கருத்துக்களை கேட்டறிந்து அனைத்து கருத்துக்களையும் ஒன்றிணைத்து அதனை தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்வதற்கான இந்த பணிகள் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த 11 பேர் கொண்ட குழுவினர்கள் பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது வரையிலும் 23க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் நேரடியாக சென்று அங்கிருக்கக்கூடியவர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்து கிட்டத்தட்ட 18,000க்கும் மேற்பட்ட அழைப்புதல் என்பது தொலைபேசி மூலமாகவும், 2,500க்கும் மேற்பட்ட அழைப்புதல்கள் மின்னஞ்சல்கள் மூலமாகவும், சமூக ஊடகங்கள் மூலமாக 4,000க்கும் மேற்பட்ட அழைப்புதல்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் நேரடியாக சென்று பொதுமக்களிடம் இந்த கருத்துக்களை கேட்டறிந்து அதனை தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்வதற்காக இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.